ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nasykitchen. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுதான் பர்மா ஃபுட் பேஜோன்னு சொல்லுவாங்க, எக் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது நம்ம அத்தோ கூடயே கிடைக்குங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டையை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேங்க. பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 20 பல் பூண்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணி பொன்னிற ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா சூடாறினதும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டஃப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூடு ஆறுனதும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா உடச்சி போடுங்க குட்டி குட்டியாக. நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது. பாருங்கள், இது கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. நான் இன்றைக்கி என் குழந்தைக்கு தரதுனால நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலை. அவர் காரம் சாப்பிட மாட்டார். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு இன்னும் வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டு வறுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எக்கில் ஸ்டஃப் பண்ணிடலாம். எக்கை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை எக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது கூட லெமன் ஒரு 4 சொட்டு விட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.